நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைப்போங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் 80% ஆஃப் மக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இயர்லி சைன் டிசீஸோட தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வயசை விட அதிகமான எடைகள் இருக்கிறதாவும் இயர்லி சைன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. யாருப்பா சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2019 2021 வரைக்கும் கணக்கு எடுத்திருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணவங்க யாரும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நினச்சேன், இப்போ வந்து எல்லாருமே சரக்கு தண்ணி அடிக்கிறது கிடையாது, விமன்ஸ்லாம் அடிக்கிறது கிடையாது, ஆனால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த டயபெட்டிஸு, கல்லீரல் நோய், கிட்னி நோய் ஏன் வரும், என்ன மாதிரி விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற உணவுங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து படித்தேன். அப்போ தான் கெஃபைன் ப்ளூஸ் ஸ்டீஃபன் செர்னஸ்கி அப்படின்ற ஒரு ஆர்த்தர் எழுதின புக்கையும், ட்விங்கி டீகன்ஸ்ட்ரக்டட் பை ஸ்டீவ் எட்லிங்கர்னு எழுதின ஒரு ஆர்த்தரோட வரிகளையும் நான் படிக்கிறேன். அதில் என்னன்னா, ப்ராசஸ் ஃபுட்டில் என்னென்ன மாதிரி கெமிக்கல் கலக்குறாங்க, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் என்னென்ன மாதிரி கெமிக்கல் கலக்குறாங்க, அது என்ன மாதிரி உடம்புக்கு ஆபத்து ஏற்படுதுன்னு நான் பார்த்துக்கிட்டே வரும்போது அதில் வந்து BVO, அதாவது ப்ராமினேட்டட் வெஜிடபிள் ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சாஃப்ட் ட்ரிங்க்ல சொல்கிறாங்க. எதுலடா கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மவுண்டன் டியூவில் இருக்குது. அப்புறம் ஒரு ஷாக்கான விஷயம், இதை தேடி போகும்போது எனக்கு இன்னொரு ஷாக்கான விஷயம்னா, மவுண்டன் டியூவை ஜப்பான், UK, யூரோப் கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த BVOன்றது ப்ராமினேட்டட் வெஜிடபிள் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி பாதிப்பை நமக்கு கொடுக்குதுன்னா, ஹார்ட்டு, கிட்னி, அதுக்கடுத்து நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ், நர்வஸ் சிஸ்டம்லாம் பாதிக்கப்படுது. இதே மாதிரி வேற என்னடா பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரெட் பூலை பேன் பண்ணியிருக்காங்க. அதில் டெரோயினின்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, அது நல்லது தான். ஆனால் இந்த எனர்ஜி ட்ரிங்கோட இது மிக்ஸ் ஆகும்போது சில ஆபத்துக்களை ஏற்படுத்துது. எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி தான் ஆபத்துக்களை ஏற்படுத்துது. ஸோ இப்படி ஒன்றை விட்டு ஒன்று நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நான் எடுத்து சொல்லிக்கிட்டே போயிட்டு வச்சுக்கோங்க, கடைசியில் இந்த கார்பரேட்காரங்க என்ன பண்ணிடுவாங்க, என்ன தூக்கிட்டு போய் கொண்டுருவானுங்க. யாராவே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த சீக்கிரம்லாம் சொன்னால் எப்போ அவங்க என்ன கொண்டுருவாங்க. ஏன்னா மக்களே சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்கிற விஷயத்துக்கு ஆப்போனண்டாக இருக்காங்க. ஏதோ வந்து நான் ஏதோ தப்பான விஷயத்த சொல்கிறேன், அவங்க சாப்பிட்றேன்றதுக்காண்டி அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வெளியில் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்தியாவில் ஒரு வகையான டிசீஸ் இல்லை, ஏதாச்சும் ஒரு வகையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ப்ராசஸ் ஃபுட்டு, ட்ரிங்க், வெளியில் சாப்பிட்றது தான். இதை குறைக்கும் போது தான் நம்ம நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி போவோம். இனிமேல் இந்த மாதிரி வீடியோலாம் நான் போடக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா பிஸ்கட் சாப்பிடாதீங்க கெட்டதுன்னு சொன்னால் அதை அவங்க சாப்பிட்றன்றதுக்காண்டி நம்ம மேலே வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ நீங்களே எப்படி சொல்லும் போது அந்த கார்பரேட் கம்பெனி என்ன தூக்கிட்டு போய் கொண்டுட்டானா, எப்பா டேய் போதும்டா.